கடுகின்றின் செல்வா போற்றி வளைய மன்னா போற்றி மலையானே போற்றி போற்றி ஹரி நம பார்வதிபதையே சிற்றம்பலம் என்னப்பன் அல்லவா தாயும் அல்லவா நப்பன் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பன் அல்லவா சொப்பனமா உடம்புடைய சொப்பனமா நினைச்சோம் ஆனா வித்தியாச்சில்ல சொப்பனமா எந்த நப்பனுடைய திருவருள் கற்பிதமோ என்ன இவை அற்புதம் இதுவே பட்டவா ஆடிய பாதன் பலவானன் ஆடிய பாதன் பலவானன் ஆண்ட கருணையை அறிவேனோ ஆண்ட கருணையை அறிவேனோ நப்பன் அல்லவா தாயும் அல்லவா நப்பன் அல்லவா தாமம்பு மாலை தூக்கி முல்லை கூட்டது வனல் தீபமை மேத்தியும் கோமியும் பார்மகளோ மகளோடு ஆண்டி சென்று சொன்னா எடுத்து திருவடி இணையா திருவடி என்ன திருவடி ஆனா யாருக்கும் எட்டும் திருவடி வேண்டுவோர்க்கெல்லாம் இணையா திருவடி எந்தளமேல் பொறித்தலுமே தாய் சுற்றங்கள் அத்தனையோ துறந்தெடுந்து வள்ளி கொய்யாமோ வள்ளி கொய்யாமோ வள்ளி கொய்யாமோ என்பாழ்கிய பொருளே புலந்தது பூங்களுக்கு மலர் கொண்டே
சேர்த்துதல் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சுழ் திருப்பெருந்துறை ஊரே சிவபெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி அடியார் நடுவுள் நீ அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார் பொன்னம்பலத்தே முடியாதுங்கிறது சிவத்துக்குள்ள கிடையாது. இது வராது, கிடைக்காது, பெற முடியாதுங்கிறது சிவத்துக்குள்ள கிடையவே கிடையாது. யாரெல்லாம் நம்பிக்கைலாம் எவ்வளோ ஓடி போயிடு சிவத்து மேல நம்பிக்கிற மட்டும் இல்லை. ஏன்னா உலகத்திலேயே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் இடத்துலயுமே கையாண்டாத ஒரு தெய்வம். அவனை பிச்சைக்காரன் சொல்லுவான். அவன் தான் அவன் பேர் தான் கோடி சொல்லுவான். நல்லா புரிஞ்சுங்க. 1000 பூஜை புனஸ்காரம், வாத்தியம், இல்லை அபிஷேகம் இதெல்லாம் ஒத்தில்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. நெய் அன்பு உடையவர்கள் மட்டும்தான் அவன் இடத்துல போக முடியும். நம்ம சிவத்துக்கிட்ட மட்டும் ஒரு பயணம் இருக்கலாம். என்ன பயணம்னு கேட்டா அன்பின் பயணம். என்ன பயணம்? அந்த அன்பு அப்படியே ஆயுதமா எடுத்துக்கிட்டு நேராக உள்ள போகலாம். நான் மாமிசம் சாப்பிட்றேன், கணவன் மணியோடு இருக்கிறேன், முட்டாசி கட்டிக்க மாட்டேன், எண்ணெய் பூசிக்க மாட்டேன். ஒரு கிறிஸ்துவன் சிலுவை பார்த்து மறுக்கிறது இல்லை. ஒரு முஸ்லீமு மருதா போகிறதுக்கு மறுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இந்துக்கள் இருக்கிற நாம தான் முட்டாட்சி தென்னீர் பூசிட்டு அவ்வளோ வேட்டம் போகிறோம். ஏன்னா ஃபேஷன் டெக்னாலஜி பேஷன் படிச்சுட்டேன், என்ன படிச்சுட்டேன். சுவாமியை மெய்யன்பு உணர முடியாதவங்களை படிச்சு என்ன பண்ண போறேன்? ஒன்றும் கிடையாது. மெய்யன்பு உணர்ந்துக்கோ. ஒரு ஜீவராசிக்கு அன்பு செலுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக்கங்க. நல்லா பேசு, 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அது தவிர வேற எதுவுமே இல்லை உலகத்துல. அன்பின் வடிவம் 3 எழுத்து. அன்பின் வடிவம் சிவம். சிவத்துக்கு 3 எழுத்து, 3 கண் இருக்கு. அது அன்பு, சிவம், பக்தன். நம்ம அடியார் பெருமக்கள் இவங்க தான் 3 ஒன்று இணைஞ்சிருக்கு. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சாமி நமக்கு கொடுத்தது. அறிய முடியாத புதுசா நம்ம பாக்குறோம், செல்லுலாம் வச்சு பாக்குறோம். இங்க பாரு, பழனியை பாரு, இங்க பாரு. அந்த காலத்துல இதெல்லாம் மறந்துட்டோம். எங்க மறந்துட்டோம்? தொலைச்சிட்டோம். அவ்வளவுதான். தொலைச்சிட்டு நிக்கிறோம். நம்ம எல்லாருமே சுதந்திரத்தை, இந்து தர்மத்தை எல்லாத்தையும் சுதந்திரத்தை சுதந்திரமா தொலைச்சிட்டு நிக்கிறோம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. எந்த தெய்வம் கும்புறது முக்கியம் இல்லை, அதுக்குள்ள எப்படி ஊறி இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்ம இந்து முதல்ல பாத்திரம் நம்மளுது. உள்ள இருக்கிற பலகாரத்தை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்துங்கிறது ஒரு பாத்திரம், அதை நம்ம தக்க வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அடியார்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்துனுடைய தர்மம், இந்து பாத்திரம் வந்து நம்மளுது. வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளுக்கு சொல்றான் அறிவுரைய. யாரு வெள்ளைக்காரன் அப்படியே தமிழை பாடிட்டான்னா அது பெருசா பாக்குறோம். நம்ம தமிழ் நம்ம பாரத்துக்கு அசிங்கம். இதே தமிழ்நாட்டில் இருக்கிறான். ஒரு பேங்க்ல போனா இங்கிலீஷ், இதே ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ரூம்ல போனா ஒரு இங்கிலீஷ், அதுல பெரிய இங்கிலீஷ். நம்ம தமிழியா, நம்ம தமிழ் கடவுள், நம்ம பெருமாள். அங்க தமிழ் சொற்களாலே பெரிய கோவில் கட்டியிருக்கான், அசைக்க முடியாத இடத்துல, தஞ்சாவூர்ல. அப்பேற்பட்ட ஒரு கல் மேல தூக்கி எப்படி வச்சான்றது இன்னும் அறிய முடியல. அப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சைவ நெறி சிவபெருமானுடைய பயணம் எல்லாருக்கும் உகந்தது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இல்ல, எல்லாம் ஒரு செல்லு எடுத்து நம்ம எல்லாத்தையும் இது பார்த்து லைக்ஸ் வாங்குறது அது இல்ல. நல்லா ஒவ்வொருத்தரும் நல்லா உணர்ந்துக்க. முதல்ல இந்து தர்மம், இந்து பாத்திரம் நம்மளுது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பலகாரம் பெருமாள், விநாயகர், முருகர், அம்பாள், அஷ்டா, இது எல்லாமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்.
முதல்ல இந்துவை நம்ம காப்பாற்றி இந்து மதத்தை நம்ம தக்க வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு என்ன சொல்லுவான், மனதை போட்டு சிலுவை போட்டு உரம் கட்டுறோம். நம்ம அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கோம். எடுக்கிற ஆட்சியும் அப்படிதான், இங்க கிடைக்கிற மனிதர்களும் அப்படிதான். நம்ம கோவில், இந்து தர்மம் நம்ம கோவில், இந்த கோயிலுக்கே வந்து குடும்பம் பண்ணினா கூட ஒரு நாய்கிட்ட கையாந்து வேண்டியதாக இருக்குது. நல்லா உணர்ந்து பாருங்க, நம்ம கோவிலே நம்ம உரிமையே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான். இந்த வாதிய வாசிக்கு வந்தோம், கூட்டுக்காக வரணும், விழிப்புணர்ச்சிக்காக தான் வந்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி நம்ம இந்து கோவில்கள்லாம் வந்து குடும்பத்தில் நடக்கணும். அது பெருமாள் கோயிலோ அம்மாள் கோயில், அதுக்கப்புறம் முதல்ல பாத்திரம் நம்மளுதையா, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கணும். சிவான திருச்சிற்றம்பலம். என்னடா அரசியல் பேசுறாங்க கேட்க, இந்து தர்மத்துக்காக பேசிட்டு இருக்கா, அப்புறம் போத்து விடுறது அங்கே என்ன இருக்கு. முடியும் வண்ணம் நம்ம எல்லாராலையும் முடியும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ காலம் கழிச்சு இந்த குடும்பம் சுற்றி நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க, இந்த ஒரு ஆற்றல் இல்லைன்னா இங்கெல்லாம் நம்ம ஏன் சூழ்ந்து நிற்க போகிறோம்? சரி, ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கோ இருந்திருப்போம், என்னென்ன இடத்துல நின்றுந்தோமோ, இந்த ஒரு நாளில் இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு அவருடைய ஆற்றல் தான் காரணம். அதனால முடியும் வண்ணம் பெருமானை முயற்சித்தால் எதுவும் முடியாத ஒன்றும் இல்லை. எல்லாரும் சிறப்பாக இருங்க. ருத்ராட்சி கட்டிங்க, இலவசமாக ருத்ராட்சி கட்டுவாங்க, மடியாரம் காட்டுறாங்க, ருத்ராட்சி கட்டிக்கோ. இது 3 பட்டை இடியா, முப்பட்டை, 3 கல், வேப்ப மரம், இதுதான் நம்மளை கும்பிட வச்சானுங்க சில பேர். இன்னும் நம்ம அவங்க கிட்ட போக முடியல. அவங்களாம் ஜாதகம் பார்த்துக்கிறது கிடையாது, அவங்களுக்கெல்லாம் மற்றதெல்லாம் கிடையாது. சாங்கி சம்பிரதாயம் கிடையாது, நம்மளுக்கு மட்டும் தான் சாங்கி சம்பிரதாயம். ஐயோ நீ தீட்டு போவாத, அது தீட்டு அவங்ககிட்ட போவாத, பொம்பளை சிவத்துக்குள்ள போய் தொடாத, சிவபெருமன் வழிபடாத, எல்லா பயத்தையும் நம்மளுக்கு குத்துட்டு அவன் நல்லா ஓகணும் வாழ்ந்துக்கிறான். இன்னும் நம்ம முட்டாளாவே தெரிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க, சிவபெருமானு அன்பின் வடிவம் சிவம். அன்பா போய் தொட்டாக்கா அவர் குழந்தையா மாறிடுவார். மனசுல வச்சுக்க.